மடிக்கணினி வழங்குறது வந்து தகுதி நிரூபிச்சிருக்காங்க கல்லூரி மாணவர்களுக்கு. அது வந்து சில மாணவர்கள் வந்து எங்களிடத்திலே தெரிவித்தார்கள். அதற்கு ஒரு எப்படிப்பட்ட அதற்கு குவாலிஃபிகேஷன் வேண்டும் என்று அவர்கள் குறித்திருக்கிறார்கள். அதிலே கிடைக்காத கொஞ்சம் பேர் வந்து எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அதில் மேல் நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் ஆலோசிக்க வேண்டும். நேற்றைய தினம் நாங்கள் கலெக்டர், கமிஷனர், எல்லா அதிகாரிகள், பிடபிள்யூடியில் இருக்க அதிகாரிகள் எல்லாரும் போய் நாங்கள் பார்த்தோம். அது உண்மையிலேயே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த வாய்க்காலை புதுப்பிக்கிற பொழுது அதில் தண்ணீரை அதில் கொண்டு போக முடியாது. ஏன்னா பக்கத்தில் போடுறதுக்கு அந்த லேண்ட் அக்விசிஷன் வருது. அடுத்தது வந்து அந்த போகிற அந்த மூமெண்ட்டு, அந்த அலைன்மெண்ட்டு மாற்றினா வேறு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக 2.5 மாதத்துக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும். அதனால் அந்த இடத்துல அதை மாற்றி வேறு இடத்திற்கு கொண்டு போவது என்பது சிரமம். அப்புறம் அதை அப்படியே விட்டால் அந்த பெரும்பள்ளம் ஓடையிலே வருகிற தண்ணீர் அதற்கு கீழே போவதிலே அதில் சிக்கல் இருக்கிறது. ஏன்னா இதனுடைய அந்த உள்ள அந்த வெண்ட்டு வந்து கொஞ்சம் சிறியதாக ஒவ்வொன்றும் இருக்கிற காரணத்தால் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கான ஒரு தனி இடத்தை பார்த்து அது எல்லாம் கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். அந்த கல்லுக்கெல்லாம் நம்பர் போட்டு அதை அப்படியே எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு அதை பாதுகாக்கலாம். இங்கே வந்து நம்ம காளிங்கராயன் டேம்லேயே பக்கத்தில் கொண்டு வந்து அவருடைய சிலையெல்லாம் அங்கே இருக்கிறது. இன்னொன்றும் நாங்கள் யோசித்தோம், அந்த இடத்துல யாரும் போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே போய் வர்றதுக்கான வசதியும் இல்லை, அங்கே போகிற வாய்ப்பும் மற்ற மக்களுக்கு இல்லை. இங்கே கொண்டு வந்து வைக்கிற பொழுது எல்லோருமே வந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் மக்கள் அனைவரும் வருவார்கள். எனவே அதையெல்லாம் யோசித்திருக்கிறோம். இருந்தாலும் கூட அதை சார்ந்த அத்தனை பேரையும், அந்த ஆர்வலர்களை அத்தனை பேரையும் அழைத்து அந்த இடத்தையும் காட்டிவிட்டு வேறு இடத்துல எங்கே வைக்கலாம் என்பதையும் அவரிடத்தில் ஆலோசனை பெற்று அதற்கு பின்னாலே தான் முடிவெடுக்க போகிறோம். சென்னையில் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. இல்லை, அதை பற்றி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எம்டியும் அதே மாதிரி ஹோம் செக்ரட்டரியும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவரிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவார்கள். அப்படிங்கிறத அப்படிங்க ஹைகோர்ட்டுக்கு கொடுப்போம். என்ன பிரச்சனைக்காக அதை கேட்டிருக்காங்க, எதனால? இல்லை, அது ஹைகோர்ட்டில் வந்து பேசுவாங்க. பேசிட்டு கோர்ட்டிலேருந்து அதுக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு சொல்கிறோம். பிரதமர் மோடி வந்து சிஎம்சின்னு உங்களை வர்ணிச்சிருக்காங்க, உங்கள் கவர்மெண்ட் வர்ணிச்சு கிரைம், மாஃபியா, கரப்ஷன், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. அவர் சிஎம்சி அப்படின்னு வந்து அவர் வந்து நம்ம வேலூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறது. அதை கூட மனசில் வச்சு பேசியிருக்கலாம். அது மாதிரி மக்களுக்கு பயன்படுகிற ஒரு கட்சியாக, ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று கருதுகிறேன். அதிமுக இந்த வர எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். ரேஷன் கடை அட்டைதாரர்கள் 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும். அப்புறம் அதுவும் இல்லாமல் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் இப்போ அறிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி பார்க்குறீங்க? சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகள் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ தொடர்ச்சியாக இன்னைக்கு இப்போ அறிவிச்சிருக்காரு. இல்லை, டெய்லி அவர் 5-6 வாக்குறுதிகளை சொல்லிகிட்டே வர்றாருன்னா அப்போ வந்து இந்த அரசு செய்கிறது அவர் சொல்லிகிட்டு இருக்கார். இந்த அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது. அதில் வித்தியாசம், ஒரு அமௌண்ட்டு தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இந்த அரசு அந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது. தொழிற்சாலைகள் கழிவுனால ஓடைகள் பாதிக்கப்படும் குற்றச்சாட்டு இந்த நிலைமையில் இப்போ எஸ்கேஎம் தொழிற்சாலை வந்து விவசாயிகள்லாம் வந்து போராட்டம்லாம் நடந்தாங்க, தொழிற்சாலை மூடினாங்க. குறைந்த நாட்களே திரும்ப தோந்துட்டாங்க. இல்லை, குறைந்த நாட்கள் அப்படி இல்லை. அவங்க அதாவது அதில் ஏதாவது தவறு நடந்திருந்தால் சில குறைபாடுகள் வரலாம், திடீர்னு ஏற்படலாம். அது சரி செய்யப்பட்ட பின்னாலே அதற்கான அடுத்த நடவடிக்கை எடுப்பது என்பது இயற்கையான விஷயம். எனவே அப்படித்தான் நடவடிக்கை ஒழிய அதை சரி செய்யாமல் நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்திருக்க முடியாது. அந்த தொழிற்சாலையை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், அவங்க கொஞ்சம் எல்லாவற்றையும் சட்டத்திட்டங்களை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். எனவே அதை கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் பேசினார்கள். பேசி இதையெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான்
அதற்கு பின்னாலே ஒழுங்கு செஞ்ச பின்னாடி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். பவானிசாகர் டேமோட சிப்காட் வருதா இல்லைங்களா? ஏன்னா முன்னே வரலன்னு சொன்னீங்க, ஆனால் திரும்ப வருதுன்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்னு சொல்லி இல்லை, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு பவானிசாகரில் அந்த சிப்காட் தொழிற்சாலை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. பொது சுத்திகரிப்பு பொது சுத்திகரிப்பு நிலையம் வேலை ஆரம்பித்தாகிவிட்டது. 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அந்த பணிகள் எல்லாம் துவக்கப்பட்டு விட்டது. அதற்கான உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலம் கேட்டிருக்கிறார்கள். 12 மாத காலத்திலே முடித்து கொடுப்பதாக அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து வாரம் வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர்களை அழைத்து பேசி கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற மற்ற சங்கங்கள் இருக்கிறது, அவர்களையும் அழைத்து பேசி கொண்டிருக்கிறார்.